தேர்வு. டைரக்ஷன் क्वेश्चन நம்பர் 61 to 63. வழிமுறை வினா எண் 61 முதல் 63 வரை. ஓகேவா? In a family the relations are given as follows. தமிழ்ல பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் கீழே குறிப்பிட்டுள்ளவாறு உறவுகள் அமைந்துள்ளன. அதனை தொடர்ந்து வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும் அப்படின்னு கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் யூ இஸ் ஆர் சன். யூ என்பவர் ஆரின் மகன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா யூங்கிறது இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபேமிலி ட்ரீ வரைஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து அப்போ யூங்கிறது என்னது ஆரோடைய சன்னு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா வந்து இவங்க மதராகவும் இருக்கலாம் இல்லைன்னா ஃபாதராகவும் இருக்கலாம். ஓகேவா? அப்புறம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் கண்டிஷன்ல P is Q's father. அதாவது P என்பவர் Q இன் அம்மா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து இந்த U R சம்மந்தப்படல ஃப்ரெண்ட்ஸ். அதனால இதுக்கு ட்ரீ 2 அதாவது ஃபேமிலி ட்ரீ 2 இன்னொரு வரைஞ்சிருக்காங்க. என்னன்னா Q என்பவர் P யோட ஃபாதரா இருக்காரு. ஓகேவா? அப்படின்னா இங்க Qங்கிறது P வந்து ஃபாதர். ஓகேவா? Qக்கு P ஃபாதர். ஸோ போட்டோமா? நெக்ஸ்ட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன கொடுத்துருக்காங்க, தேர்ட் கண்டிஷன்ல S is U's mother. அதாவது S என்பவர் U இன் அம்மா அப்படி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இப்பதான் நமக்கு தெரியும் U யோட அம்மா வந்து S. ஸோ அப்படின்னா U யோட அம்மா யாருது? S. ஓகேவா? அப்படின்னா இங்க வந்து ஃபாதரா இருக்கணும். ஸோ அப்படின்னா ஆர்ங்கிறது ஃபாதர், அப்புறமா Sங்கிறது மதர். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன கொடுத்துருக்காங்க, ஃபோர்த் கண்டிஷன் ஆர் இஸ் கியூஸ் பிரதர். அப்படின்னா நமக்கு தெரிஞ்சு ஆரோடைய பிரதர் தான் வந்து கியூவோட பிரதர் தான் ஆர். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ ஃபிஃப்த் கண்டிஷன் T is R's mother. T என்பவர் ஆரின் அம்மா. அப்படின்னா ஆரோட அம்மா T. அதனால வந்து இங்க நான் லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா Q வந்து ஆரோட பிரதர் தானே. ஸோ அதனால அவங்களோட ரெண்டு பேரோட அம்மா டீயா தான் இருக்கும். அப்படின்னா Qக்கும் ஆருக்கும் ஃபாதர்ங்கிறது P. ஸோ அப்படின்னா இப்போ இங்க இருக்கிற ஃபேமிலி இங்க கொண்டு வரலாமா? கொண்டு வந்தா பாருங்க, ஆருங்கிறது ஃபாதரா இருக்கும். யாரோடது? யூவோட ஃபாதரா இருக்கும். அதே மாதிரி அவங்களோட வைஃப் யாரு? எஸ். ஸோ ஓகேவா? அப்படின்னா யூவோட மதர் எஸ். அப்படியே வந்து ஒரு ஃபேமிலி ட்ரீ இப்படி வச்சு. இப்போ 61 கொஸ்டின், கிராண்ட் ஃபாதர் ஆஃப் யூ. யூ என்பவரின் தாத்தா அப்படின்னு கேக்குறாங்க. யூங்கிறது இவங்க தானே, இவங்களோட தாத்தா தானே கேக்குறாங்க. இவங்களோட அப்பா ஆறு. அப்ப ஆரோட அப்பா யாரு? P. அப்படின்னா இங்க தானே தாத்தாவா இருக்க முடியும். ஸோ அப்படின்னா ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் P. ஓகேவா? இப்போ இந்த 62 கொஸ்டின் T is P's, அதாவது T என்பவர் P இன் அப்படின்னு கேக்குறாங்க. T வந்து P யோடைய யாரு அப்படின்னு கேக்குறாங்க. அப்படின்னா Pங்கிறது T யோட வைஃப். கரெக்ட்டா? சோ அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் வைஃப். 63 கொஸ்டின், the relation between R and T. R மற்றும் T இருவருக்கும் உள்ள உறவு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் R is T's son. R என்பவர் T இன் மகன். R is T's mother. R என்பவர் T இன் அம்மா. Third options R and T are sisters. R மற்றும் T சகோதரிகள். Fourth option R is T's father. R என்பவர் T இன் அப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுல வந்து Rக்கும் Tக்கும் உறவு என்ன அப்படின்னு தானே கேக்குறாங்க. அப்ப Rக்கும் Tக்கும் என்ன உறவு? ஸோ Rங்கிறது இவங்க, Tங்கிறது இவங்க தானே. இவங்களுக்கும் என்ன உறவு இருக்கு? மதர். ஸோ மதர்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ்? அம்மா. ஸோ அப்படின்னா ஸோ Rங்கிறது T யோடைய சன்னு. ஸோ அதாவது R என்பவர் T இன் மகன். That's all friends. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிஃபா டைரிஸ். மேத்ஸ் கத்துக்கலாமா? NMS 2023 மேத் மனத்திறன் தேர்வு. 64 question, if east becomes north then north becomes. தமிழ் அப்படின்னா கிழக்கு என்பதை வடக்கு என கொண்டால் வடக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெஸ்ட் மேற்கு, நார்த் வெஸ்ட் வடமேற்கு, ஈஸ்ட் கிழக்கு, சவுத் ஈஸ்ட் தென் கிழக்கு. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி क्वेश्चंस இருந்தாலே நீங்க ஃபர்ஸ்ட் வந்து
டைரக்ஷன்ஸ் எழுதிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நார்த், ஈஸ்ட், சவுத், வெஸ்ட் அப்படின்ட்டு. இப்போ இதில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேட்குறாங்க, ஈஸ்ட் வந்து நார்த்தா ஆகுது. ஓகேவா? அப்படின்னா ஈஸ்ட்ங்கிறது ஆன்டி கிளாக் வைஸ்ல நார்த்தா ஆகுது 90 டிகிரில. ஓகேவா? அப்படின்னா நார்த் என்ன ஆகும்னு தானே கேட்குறாங்க. அப்படின்னா இங்கே ஆன்டி கிளாக் வைஸ்ல 90 டிகிரில போனா இங்கேயும் அங்கே என்னென்ன அதே சேம் பேட்டர்ன் தான் ஆகும். அப்ப இங்க 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ்ல போனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், வெஸ்ட், அதாவது மேற்கு தானே கிடைக்கும். சோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மேற்கு. 65th क्वेश्चन. 182 மாணவர்கள் உள்ள வகுப்பில் ராம் என்பவர் மேலிருந்து 73வது தரநிலையில் உள்ளார். 22 மாணவர்கள் தேர்வில் தோல்வி உள்ளனர் எனில் கீழிருந்து அவருடைய தரநிலை என்ன? இங்கிலீஷ்ல வந்து ராம் மேக்ஸ் 73rd from the top in the class of 182. What is his rank from the bottom if 22 students have failed in the examination? Options 87, 88, 89, 110. மொத்தம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் 182 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால டோட்டலாக 182 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ இதில் வந்து ஃபெயில்டான ஸ்டூடெண்ட்ஸ் வரும் 22. ஸோ அதனால அதோட நம்ம அதை மைனஸ் பண்ணிக்கிறோம். மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 160 வருதா? அப்படின்னா அங்கே பாஸ் ஆன ஸ்டூடெண்ட் 160 இருப்பாங்க. இப்போ ராம் எத்தனாவது பிளேஸில் இருக்காங்க? 73rd பிளேஸில் இருக்காங்க. இங்கே இருக்காங்களா? ஸோ 1ல ஸ்டார்ட் ஆகி 73rd பிளேஸில் இருக்காங்க. ஸோ அதனால இதோட இது மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 87 வருதா? ராம்க்கு கீழே 87 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா ராம் வந்து 88th ஸ்டூடெண்டா தானே இருக்கணும். அதனால இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 88. 66th question. How many 5s are there in the following number series which is or are preceded by 7 and also followed by 6? தமிழ்ல பார்த்தீங்கன்னா பின்வரும் எண் வரிசையில் 7 முன்னியாகவும் 6 தொடரியாகவும் கொண்டுள்ள ஐந்துகளின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்கறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த 7க்கும் 6க்கும் நடுவுல 5 இருக்கணும். எப்படின்னா இந்த 7க்கும் 6க்கும் நடுவுல தான் நம்மளுக்கு 5 கிடைக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு நம்பர் இருக்கா, அதே மாதிரி 7, 5, 6 இங்க இருக்கான்னு பாருங்க. இல்ல. சோ அப்ப இது எடுத்துக்க கூடாது. இப்போ இங்க பாருங்க, இங்க இருக்குல்ல. சோ அப்படின்னா இதுக்கு மேல எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்கு. ஸோ அதனால செகண்ட் ஆப்ஷன் 2. Question. If the vowels are removed from English alphabet, which letter is exactly middle way of remaining letters? தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில அகர வரிசையில் உயரெழுத்துக்கள் நீக்கிய பின் உள்ள எழுத்துகளின் சரியாக மையத்தில் உள்ள எழுத்து. ஆப்ஷன்ஸ் பாருங்க, M, P, N, Q. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எழுதிக்கணும், நம்ம இங்கிலீஷ் ஆல்பபெட் எழுதிக்கணும். இப்போ இதில் வந்து வவல்ஸ், அதாவது உயர் எழுத்து AEIOU தான் நம்ம நீக்கணும். ஸோ இப்போ AEIOU நீக்கிட்டோமா? இப்போ பாருங்க, இதில் வந்து மிடில் லெட்டர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம மூணு லெட்டர் எழுதிக்கலாம். BCDக்கு XYZ, இப்போ FGHக்கு TU TVW. ஓகேவா? அப்புறம் வந்து JKLக்கு QRS. ஓகேவா? மிச்சம் வந்து இந்த ஒரு லெட்டர் இருக்கு. ஸோ அப்படின்னா மிடில் வே லெட்டருக்கு N. ஸோ அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் N. 68th question. How many numbers from 11 to 50 are there which are exactly divisible by 7 but not divisible by 3? தமிழ்ல பார்த்தீங்கன்னா 11க்கும் 50க்கும் இடைப்பட்ட எண்களில் 7 வகுப்படும் ஆனால் 3 வகுப்படாத எண்களின் எண்ணிக்கை. ஆப்ஷன்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 2, 4, 5, 6. இப்போ இதில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 7 டேபிள்ல 11 to 50 வரைக்கும் 7 டிவிசிபிள் ஆகும், ஆனால் 3 டிவிசிபிள் ஆகக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 7. இப்போ இதில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 7 டிவிசிபிளாக இருக்கணும். ஸோ அதனால நம்ம 7 டேபிள் எழுதிக்கலாமா? அப்புறம் வந்து தேர்ட் டேபிளும் வரக்கூடாது. ஸோ அதனால நம்ம தேர்ட் டேபிளும் எழுதிக்கலாம். என்னன்னா 11 to 50 வரைக்கும் எழுதிக்கணும். ஓகேவா? இப்போ 7 1s are 7, 14, 21, 28, 35, 42, 49. ஸோ வந்து 56 போகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா வந்து 11 to 50 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அப்படி எழுதிக்கிறோம்.
அப்படியே வந்து 3 டேபிள்ல எழுதிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, இப்போ நம்மளுக்கு 14 இருக்கா? ஸோ 14 வந்து இங்கே வருதா? வரல. ஸோ அப்படின்னா இது வந்து எடுக்கலாம். ஸோ அப்படின்னா இது ஒரு நம்பராக எடுத்துக்கலாமா? ஸோ இங்கே எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் வந்து 21 பார்த்தீங்களா? இங்கே வருது. ஸோ அதனால இந்த நம்பரை நம்ம எடுத்துக்க கூடாது. இப்போ 28 எடுக்கலாமா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படின்னா இது ஒரு நம்பரை நான் போடுக்கிறேன். ஸோ இப்போ 35 வந்து வருது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால இது ஒரு நம்பரை நான் எடுத்துக்கிறேன். அப்புறமா 42 எடுக்கலாமான்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்துச்சு அப்படின்னா இது நம்ம எடுக்கக்கூடாது. இப்போ 49 பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வரல. ஸோ அதனால இது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு மேலே எந்த நம்பரும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், 50க்கு மேலே தான் போகுது. ஸோ அப்படின்னா எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? 1 2 3 4. ஸோ செகண்ட் ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். 69 question, 20% of 40% of 500 is அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா 500 40%க்கு 20% என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 80 40 35 45. ஸோ இந்த மாதிரி இருந்தாலே ஆஃப் இந்த மாதிரி இருந்தாலே மல்டிப்ளை தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்க 20% எப்படி எழுதலாம்? நீங்க 20% 20 divided by, ஸோ இந்த ரெண்டு புள்ளிக்கு நீங்க 2 0 போட்டுக்கலாம். இந்த ஸ்லாஷ்க்கு பதிலா 1 போட்டுக்கலாம். அப்படின்னா இது 20/100 அப்படின்னு எழுதலாமா? அதே மாதிரி இந்த 40% எப்படி எழுதலாம்? அதே மாதிரி 40ன்னு போட்டு இந்த ஸ்லாஷ்க்கு பதிலா 1, அப்புறமா இந்த ரெண்டு புள்ளிக்கு 2 0 போட்டுக்கிறோம். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஆஃப்ங்கிறது மல்டிப்ளை தானே? அப்படின்னா 20/100 into 40/100 multiplied by 50 தானே? ஸோ இதான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து இது நம்ம அடிப்போம். ஸோ இப்போ வந்து ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணுவோமா? அதே மாதிரி இங்கேயும் ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணுவோம். மிச்சம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு? 2 4 5. ஸோ அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ இங்க இருக்கிற 0க்கு இங்க 0 கேன்சல் பண்ணலாம். அதே மாதிரி இங்க இருக்கிற 0க்கு இங்க 0 கேன்சல் பண்ணலாம். மிச்சம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 2 × 4 × 5 தான் இருக்கு. இப்போ 2 × 4 × 5 வந்து 40. ஸோ செகண்ட் ஆப்ஷன் 40. 17th question, a clock was set at 12 noon. At 4:30 p.m. the hour hand has turned to dash angle. தமிழ் வந்து ஒரு கடிகாரம் மதியம் 12 மணியிலிருந்து இயக்கப்படுகிறது எனில் அதன் சிறிய முள் மாலை 4:30 மணிக்கு கடந்திருக்கும் கோணம். ஆப்ஷன்ஸ் 120 டிகிரி, 105 டிகிரி, 135 டிகிரி, 150 டிகிரி. இப்போ ஒரு கிளாக் தான் எனக்கு சொன்னாங்க. ஸோ கிளாக் வந்து 12 3 9 6 அப்படின்னு கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹாரில் வந்து எவ்வளோ டிகிரி நம்மளுக்கு கேப் இருக்குன்னா 30 டிகிரி கேப் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா 12 to 1 வரைக்கும் நம்மளுக்கு ஒரு 30 டிகிரி கேப் இருக்குமா? அதே மாதிரி 1 to 2 வரைக்கும் நம்மளுக்கு ஒரு 30 டிகிரி கேப் இருக்குமா? அதே மாதிரி 2 to 3 வரைக்கும் ஒரு 30 டிகிரி கேப் இருக்கும். ஸோ அப்படின்னா இந்த 30 30 30லாம் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு 90 டிகிரி கேப் வருது. இங்கே என்ன கேட்குறாங்க? 12 noon, அதாவது 12 o'clockல இருந்து 4:30 p.m. வரைக்கும் ஹார் ஹேண்ட் வந்து எப்படி டேர்ன் ஆகுது, எந்த ஆங்கிள் டேர்ன் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஹார் ஹேண்ட்னா என்னது? சின்ன முள். இப்போ அந்த சின்ன முள் வந்து இங்கிருந்து இந்த 4:30 வரைக்கும் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்க, இதெல்லாம் சேர்த்து ஒரு 90 டிகிரியா? இப்போ 3க்கும் 4க்கும் இடைப்பட்ட டிகிரி என்னது? 30 டிகிரி. ஸோ ஓகேவா? அப்படின்னா 90 + 30 டிகிரி நமக்கு தெரியும் 120 டிகிரி வந்துடும். கரெக்டா? இப்போ இந்த 4:30 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா 4:30 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னா 4க்கும் 5க்கும் நடுவுல தான் இருக்கும். ஸோ இங்க அப்படின்னா 4க்கும் 5க்கும் நடுவுல இருக்கிறது தான் நம்ம 30 டிகிரி அப்படின்னு எடுத்துக்கோம். அப்படின்னா நம்ம 30க்கும் பாதியில தானே எடுத்துக்கணும். 30க்கும் பாதியில எடுத்தா நம்மளுக்கு 15 டிகிரி தானே வரும். அப்படின்னா இது ரெண்டுமே நம்ம பிளஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன வருது? 135 டிகிரி வருது. ஓகேவா? ஸோ அப்படின்னா இதோட தேர்ட் ஆப்ஷன் 135 இஸ் த கரெக்ட் ஆன்சர். NMMS 2023 மேத் மனத்திறன் தேர்வு. Direction question number 71 to 73. There is some relationship between the first two figures
Find the other one from the options having similar relationship. தமிழ் வினா எண் 71 முதல் 73 வரை. முதல் 2 படங்களுக்கும் இடையில் ஏதேனும் ஒரு தொடர்பு உள்ளது. அதே தொடர்பின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட படத்திலிருந்து சரியான தேர்ந்தெடுக்கவும். இப்போ இந்த क्वेश्चन பாருங்க फ्रेंड्स, இந்த சர்க்கிள் வந்தீங்கன்னா ஹாஃபா பிரிச்சிருக்காங்க. அதே மாதிரி இதுவும் ஹாஃபா பிரிச்சிருக்காங்களா? ஸோ அதனால நான் அதை ஃபர்ஸ்ட் பிரிச்சுருக்கேன். ஓகேவா? ஆப்போசிட் டைரக்ஷன்ல அட்டாச் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால நான் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இப்படி போட்டுட்டு அப்புறமா அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ இதில் தான் என்ன பண்ணி சொல்லியிருக்காங்க, மேலே ஷேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். இப்போ 72 क्वेश्चन பாருங்க फ्रेंड्स. ஒரு சர்க்கிள்குள்ள ஸ்வஸ்திக் சிம்பிள் போட்டிருக்கு. அதுக்கப்புறமா என்ன பண்ணிருக்காங்கன்னா, இங்க என்ன ரிலேஷன் இருக்குன்னா, இங்க இருக்கிற இந்த புள்ளி இருக்கு இல்லையா, இது கீழே வந்திருக்கு. இங்க மேல வந்திருக்கனால ஆப்போசிட்ல கீழே வந்திருக்கு. இங்க இது கீழே இறங்கி இருக்கிறனால இது மேல போயிருக்கு. இதுதான் இங்க ஆப்போசிட்டா இருக்கு. அப்புறமா இந்த ஒரு Z மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, இது அதுவே அப்படியே ஆப்போசிட்டா இப்படி போட்டிருக்காங்க. இது போட்டு இந்த மாதிரி புள்ளி வச்சு ஆரோ மார்க் போட்டு இந்த மாதிரி ஜட்டே தலைகீழ போட்டிருக்காங்க. இதுல என்ன வரும் அப்படின்னு கேக்குறாங்க. இதுல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுல நம்ம இங்க பாயிண்ட்ல இருக்கிறது இங்க ஆப்போசிட்டா வந்த மாதிரி பார்த்தோம். அப்படின்னா இங்க இருக்க பாயிண்ட்ல மேல இருக்குன்னா இங்க கீழே தான் வந்திருக்கும். கீழே இதுல ரவுண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, ஷேட் ஆகல. ஸோ அதனால இது போட்டுறாதீங்க அப்படின்னா பாருங்க. ஸோ இது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா இந்த புள்ளி இருக்கு இல்லையா, இந்த புள்ளியில ஷேட் ஆகல. ஸோ அதனால இதுலதான் ஷேட் ஆயிருக்கு, இதுல ஷேட் ஆகல. ஸோ அதனால செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆப்ஷன். இப்போ 73rd क्वेश्चन பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுல நம்மளுக்கு ஒரு क्वेश्चन மார்க் ஃபர்ஸ்ட் ஃபிகர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நீங்க ஃபர்ஸ்ட் ஃபிகர்ல இருந்து போனீங்கன்னா உங்களுக்கு குழப்பிடும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க இந்த செகண்ட் ஃபிகர்ல இருந்து போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த U எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த U எங்க போகுது, அதுக்கு பக்கத்துல இங்க போகுது. ஸோ அப்படின்னா இங்க இருக்கிற அந்த ட்ரையாங்கிள் இங்க தானே போயிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மல்டிப்ளிகேஷன் எங்க போயிருக்கு, இங்க போயிருக்கு. ஸோ லெஃப்ட் சைட் கார்னர்ல போயிருக்கு. அப்படின்னா இங்க இருக்க நடுவில் இருக்க இந்த ஸ்கொயர் பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட் கார்னர்ல போயிருக்குமா? நெக்ஸ்ட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுல S இருக்கு. இந்த S கீழே சென்டர்ல இங்க வந்திருக்கு. அப்படின்னா இங்க இருக்க ஷேடட் ட்ரையாங்கிள் நடுவுல இங்க சென்டர்ல வந்திருக்கும். ஓகேவா? இப்போ இதுல பாருங்க நெக்ஸ்ட் இந்த Z அப்படியே இங்கேயே வந்திருக்கு. அப்படின்னா சர்க்கிளும் இங்கேயே வந்திருக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஆரோ மார்க் லெஃப்ட் சைட் கார்னர்ல மேல போயிருக்கு. அப்படின்னா இங்க கீழே இருக்க சர்க்கிள் பாத்தீங்கன்னா இங்க லெஃப்ட் சைட் கார்னர்ல மேல போயிருக்கும். நெக்ஸ்ட் இங்க இருக்கிற பெருஸ் பாத்தீங்கன்னா மேல சென்டர்ல போயிருக்கு. அப்படின்னா இங்க இருக்க ஷேடட் சர்க்கிள் பாத்தீங்கன்னா இங்க மேல போயிருக்கும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி என்ன ஃபிகர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, செகண்ட் ஃபிகர் தான் இருக்கு. ஸோ அப்படின்னா இதுதான் இதோட கரெக்ட் ஆப்ஷன். இப்போ இந்த 74th क्वेश्चन பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த Z n மாதிரி மாறி இருக்குன்னா இங்க இருக்கிற n தானே இங்கேயும் வந்திருக்கு. அப்படின்னா இங்க இருக்கிற Z தானே இங்கேயும் வந்திருக்கணும். அப்போ என்ன ஆப்ஷன்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல தான் இருக்கு. அப்படின்னா இதுதான் கரெக்ட் ஆன்சர். டைரக்ஷன் क्वेश्चन நம்பர் 75 to 81. Choose the figure which is different from others. தமிழ்ல பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட படங்களில் வேறுபட்ட ஒன்றை கண்டறியவும் அப்படின்னு கொடுக்குறாங்க. இங்க இருக்கு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 75th क्वेश्चन. இப்போ இதுல பாத்தீங்கன்னா 2 டாட்ல பாதி என்னது ஒரு டாட், அதான் இங்க கொடுத்துருக்காங்க. அப்புறமா இந்த 4 டாட்ல பாதி என்னது 2 டாட். ஸோ அதான் இங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 6 டாட்லயும் பாத்தீங்கன்னா பாதி என்னது 3 டாட். ஆனா இங்க மட்டும் இந்த தேர்ட் ஆப்ஷன்ல மட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க 4 டாட் கொடுத்துருக்காங்க, இங்க 2 டாட் தான் வந்திருக்கு. ஆனா இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா டாட் வந்திருக்கு. ஸோ அதனால இதுதான் வராது. ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் டிஃபரன்ஸ். 76th क्वेश्चन ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் 4 ஃபிகர்ஸ். இப்போ இதில் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் இந்த வெர்டிசஸ்லாம் கவுண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 2 3 4
5 6. ஸோ அப்படின்னா 6 இருக்கா? அதே மாதிரி உள்ளார 1 2 3 4 இருக்கா? ஸோ அப்படின்னா இது மைனஸ் பண்ணுங்க, உங்களுக்கு 2 வருமா? ஓகே, இப்போ இதில் பாருங்க 1 2 3 4 5. ஸோ 5 இருக்கு. இப்போ உள்ளார பாருங்க 1 2 3. ஸோ மைனஸ் 3 பண்ணுங்க, உங்களுக்கு 2 வருதா? இப்போ இந்த ஃபிகர் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 1 2 3 4 5 6 உள்ளார 3 இருக்கு. ஸோ அப்படின்னா 6 மைனஸ் 3 3யா? ஓகேவா? இப்போ இந்த ஃபோர்த் ஃபிகர் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 1 2 3 4 5 6 7 8 இருக்கா? இப்போ இதில் பாருங்க 1 2 3 4 5 6 இருக்கா? இப்போ 8 மைனஸ் 6 உங்களுக்கு 2 ப்ரிசைஸா? ஸோ இதில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், காமனாக 2 2 2 இருக்கு, ஆனால் இதில் மட்டும் தான் 3 இருக்கு. ஸோ தேர்ட் ஆப்ஷன் வந்து டிஃப்ரெண்ட். இப்போ இதில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த 77th கொஸ்டினில் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்போர்ட் டைரக்ஷனில் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைட் டைரக்ஷனில் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த ஃபோர்த் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே லெஃப்ட் சைட் டைரக்ஷனில் போயிட்டு இருக்கு. ஆனால் இது மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று மேலும் ஒன்று கீழவும் போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால தேர்ட் ஆப்ஷன் டிஃப்ரெண்ட். 70th கொஸ்டின் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ஆரோ மார்க் ட்ரையாங்கிள் சர்க்கிள் அப்படின்னு போயிருக்கு. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ஆரோ மார்க் ட்ரையாங்கிள் சர்க்கிள் அப்படின்னு போயிருக்கு. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ஆரோ மார்க் ட்ரையாங்கிள் சர்க்கிள் அப்படின்னு போயிருக்கு. ஸோ தேர்ட் ஆப்ஷனில் தான் பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன் வரல ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா ட்ரையாங்கிள் ஆரோ மார்க்குக்கு அப்புறமா வந்து சர்க்கிள் வந்துருச்சு. ஆக்சுவலி சர்க்கிள் இருக்க இடத்துல ட்ரையாங்கிள் இருந்துக்கணும், ட்ரையாங்கிள் இருக்க இடத்துல சர்க்கிள் இருந்துக்கணும். ஸோ அதான் தேர்ட் ஆப்ஷன் டிஃப்ரெண்ட். இப்போ 79th கொஸ்டின் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் டாட்டே இருக்குது. அதே மாதிரி இங்கே இருக்க ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் தான் ட்ரையாங்கிளும் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா டாட்க்கு ஆப்போசிட்டில் தான் டாட்டும் இருக்குது. அதே மாதிரி ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் ட்ரையாங்கிள் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டுக்கு ஆப்போசிட்டில் டாட்டும் இருக்குது, ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் ட்ரையாங்கிள் இருக்குது. ஆனால் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டுக்கு ஆப்போசிட்டில் டாட்டும் இல்லை, அதுவும் இல்லாமல் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் ட்ரையாங்கிளும் இல்லை. ஸோ அப்படின்னா ஃபோர்த் ஆப்ஷன் தான் டிஃப்ரெண்ட். 80th கொஸ்டின் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள், ஸ்கொயர், பென்டகன், சர்க்கிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 3 ஃபிகருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சைட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் இதுக்கு மட்டும் தான் இல்லை. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இது 3க்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிசஸ் இருக்குது, ஆனால் சர்க்கிளுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. ஸோ அதனால ஃபோர்த் ஆப்ஷன் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன். 81th கொஸ்டின் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆரோ மார்க் இருக்குது, அப்புறமா 2 டாட் போட்ட லைன் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆரோ மார்க் இருக்குது, 2 டாட் போட்ட லைன் இருக்குது. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆரோ மார்க் இருக்குது, 2 டாட் போட்ட லைன் இருக்குது. ஆனால் இங்கே வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட் போட்ட லைனும் அப்புறமா ஒரு ஆரோ மார்க் இருக்குது. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் டிஃப்ரெண்ட். டைரக்ஷன் கொஸ்டின் நம்பர் 80 to 88. ஐடென்டிஃபை த ஃபிகர் விச் இஸ் கண்டினியூஷன் ஆஃப் த கிவன் ஃபிகர்ஸ். கொடுக்கப்பட்ட படங்களை தொடர்ந்து வர வேண்டிய படத்தை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 82 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 லைன்ஸ் இருக்கா, மேலேருந்து கீழே வருது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே போகிற 3 லைன்ஸ் இருக்கா. அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வர லைன்ஸ் வந்து 2 ஆயிடுச்சு. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே போகிற லைன்ஸ் அப்படியே 3ஆகவே இருக்குது. ஸோ அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2 லைன்ஸ் அப்படியே இருக்குது. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2 லைன்ஸ் வந்து இதுலேருந்து 1 குறைஞ்சிருக்கு. ஸோ இதில் என்ன பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேலேருந்து கீழே வர ஒரு லைன் இங்கே குறைஞ்சிருக்கு, அதே மாதிரி கீழேருந்து மேலே போகிற ஒரு லைன் குறைஞ்சிருக்கு. அப்படின்னா மேலேருந்து கீழே வர லைன் இங்கே 1 குறைஞ்சிருக்கும் தானே. எப்படி வந்திருக்கும், இப்படி போட்டு இப்படி வந்திருக்கும் தானே. ஸோ அப்படின்னா இது எத்தனாவது ஆப்ஷனில் இருக்குது, தேர்டாவது ஆப்ஷன். ஸோ இதுதான் கரெக்ட் ஆப்ஷன். இப்போ 83rd கொஸ்டின் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள்குள்ளே சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, அப்புறமா சர்க்கிள்குள்ளே ரோம்பஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறமா இந்த ரோம்பஸ்குள்ளே ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ட்ரையாங்கிளுக்குள்ளே இருக்க இந்த சர்க்கிள் தான் வந்து இங்கே வெளில வந்திருக்கு, அப்புறமா வந்து உள்ளார ஒரு ஃபிகர் வந்திருக்கு, அது ரோம்பஸ் வந்திருக்கு.
அதே மாதிரி இங்கே உள்ளார இருக்க இந்த ரோம்பஸ் தான் இப்போ வெளில வந்திருக்கு. அதுக்கப்புறமா உள்ளார இந்த ஸ்கொயர் இருக்கு. அப்படின்னா இங்கே வந்து உள்ளார இருக்கிறதா வெளில வந்திருக்கு. அப்படின்னா இங்கே இருக்க உள்ளார இருந்தது ஸ்கொயர் இருக்கு. அப்போ இங்கே ஸ்கொயர் தானே வந்திருக்கும். ஓகேவா? இப்போ இந்த ஸ்கொயர் வந்துச்சா? இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் ஃபிகராக வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் வரக்கூடாது, அப்புறமா சர்க்கிள் வரக்கூடாது, அப்புறமா இந்த ரோம்பஸ் வரக்கூடாது, அப்புறமா இந்த ஸ்கொயரும் வரக்கூடாது. ஸோ அந்த மாதிரி எந்த ஃபிகர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சிலது வந்து சேம் பேட்டர்ன் அப்படியே வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எது வந்து கரெக்டான ஆப்ஷன். 84th கொஸ்டின் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து எல்லாமே காமனாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரே, இங்கேயும் ஒரு ரே, அப்புறமா இங்கே போட்டிருக்க ஆரோ மார்க் போட்டிருக்க. அப்படின்னா இங்கேயும் வந்து ஆரோ மார்க் தான் வந்திருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள்குள்ள ஒரு சர்க்கிள் வந்திருக்கு, அப்புறமா வெள்ள ஒரு ட்ரையாங்கிள் வந்திருக்கு. இப்போ இதில் வந்து என்னன்னா இங்கே இருக்க வெள்ள இருக்க இந்த ட்ரையாங்கிள் வந்து உள்ளார இருக்கு, அப்புறமா இந்த உள்ளார இருந்துச்சுல இந்த சர்க்கிள் அது வந்து வெள்ள வந்திருக்கு. அப்படின்னா இங்கே என்ன நடந்திருக்கும்? இந்த ட்ரையாங்கிள் அப்படியே வெளில தான் இருந்திருக்கும். ஸோ உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஸ்கொயர் போயிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வெளில என்ன வந்திருக்கும்? இந்த ட்ரையாங்கிள் வந்திருக்கும். ஸோ இது எந்த ஆப்ஷனில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது? செகண்ட் ஆப்ஷன். ஸோ இதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். இப்போ 85th கொஸ்டின் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு ஃபிகர் கொடுத்துக்கோங்க. மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் சர்க்கிளை வந்து கம்ப்ளீட் பண்ணுவோமா? கம்ப்ளீட் பண்ணிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரோ மார்க் வந்து அந்த சர்க்கிளை நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. அப்படின்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளை நோக்கி தான் வந்துட்டு இருக்கணும். நெக்ஸ்ட் டவுட் என்னன்னா, ஸோ இந்த 3 சர்க்கிள் எப்படி வரும் அப்படின்னா, இப்போ வந்து இது வந்து கீழே வந்திருக்கா, அதே மாதிரி அதுக்கும் ஆப்போசிட்ல மேலே வந்திருக்கா இந்த சர்க்கிள் 3 சர்க்கிளும். அப்போ வந்து இங்கே வந்து கீழே வந்திருக்க அந்த 3 சர்க்கிளும், அப்போ இங்கே மேலே தானே வந்திருக்கணும். இது என்ன ஃபிகர்ல இருக்கு? 4th ஃபிகர். ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஹை ஸ்மைலி ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப ஈஸியா பண்ணலாம். ஸோ 86th கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஸ்மைலி வந்து ரைட் சைடில் உங்களை பார்க்குது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஸ்மைலி என்ன வந்து லெஃப்ட் சைடில் பார்க்குது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த தேர்ட் ஸ்மைலி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்தையும் பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ், கீழே தான் பார்க்குது. நெக்ஸ்ட் இந்த ஸ்மைலி என்னவா இருக்கும்? மேலே தானே பார்க்கும். ஸோ இது எந்த ஆப்ஷன்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு? தேர்ட் ஆப்ஷன். இப்போ 87th கொஸ்டின் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து 2 ஷேடட் சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்திருக்கு, அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் தான் வந்திருக்கு. இப்போ இந்த தேர்ட் ஃபிகர் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ரைட் சைடில் வந்திருக்கு, அப்படின்னா இங்கேயும் ரைட் சைடில் தானே வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே விங்கிற இந்த ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் இந்த கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் இருக்கு, அதே அங்கே இருக்கிற அந்த சர்க்கிளே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்கு. ஸோ அப்படின்னா இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற சர்க்கிளே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் விழுந்துருக்கணும். ஸோ அப்படின்னா எப்படி இருக்குமா? இப்போ இங்க இருக்கிற வி ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைனா மாதிரி இருக்கா, அதே மாதிரி இங்க இருக்க இப்படி இருக்க ஒரு வி ஷேப் வந்து அதே மாதிரி இந்த லெஃப்ட் சைடுல இருந்து தானே லைனா மாறி இருக்கணும். ஸோ அப்படின்னா இது என்ன ஃபிகர்ல இருக்கு? தேர்ட் ஃபிகர்ல இருக்கு. ஸோ இதுதான் வந்து கரெக்ட் ஆப்ஷன். இப்போ இந்த 88 கொஸ்டின் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்ன பேட்டர்ன் இருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள்க்கு ஆப்போசிட்டில் தான் இந்த குவார்டர் சர்க்கிள் வருது. ஸோ அதான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த செமி சர்க்கிளுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த ஃபிகர் வருது. ஸோ அதான் நான் இங்கே போட்டிருக்கேன். எப்போவுமே பாருங்கள் இதுலேயும் இந்த மாதிரி தான் வருது. இப்போ இங்கேயும் பாருங்கள் இந்த சர்க்கிளுக்கு ஆப்போசிட்டில் தான் அதே மாதிரி இந்த குவார்டர் சர்க்கிளும் வருது. அதே மாதிரி இந்த செமி சர்க்கிளுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த ஃபிகரும் வருது. அதுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த குவார்டர் சர்க்கிளும் வருது. அதே மாதிரி இந்த செமி சர்க்கிளுக்கு ஆப்போசிட்டில் தான் இதுவும் வருது. ஸோ அப்படின்னா வந்து காமனாக இந்த திங் தான் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க செமி சர்க்கிள் வந்து ஷேடாகி இங்கே வந்திருக்கா, அப்புறமா இங்கே இருக்க இந்த
இந்த சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஷேடாகி வந்திருக்கா. அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த சர்க்கிள் வந்து நம்மளுக்கு ஷேடாகி தானே வந்திருக்கணும். இப்போதான் நம்ம ஒரு காமன் திங் என்ன பார்த்தோம், இதுக்கு அதாவது இந்த ஃபிகருக்கு ஆப்போசிட்ல தான் இந்த செமி சர்க்கிள் வரும் அப்படின்னு பார்த்துக்கோம். அப்படின்னா இந்த ஃபிகருக்கு ஆப்போசிட்ல தான் இங்கே செமி சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஷேடாகி வந்திருக்கும். இங்கே இருக்கிற இந்த குவார்டர் சர்க்கிள் வந்து ஷேடடாக இருக்கு. இதே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அன்ஷேடடாகி வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே இருக்கிற இந்த ஃபிகர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அன்ஷேடடாகி வந்திருக்கு. அப்படின்னா இங்கே இருக்க ஷேடட் சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அன்ஷேடடாகி தானே வந்திருக்கும். அப்போ ஒரு காமன் திங் நம்ம என்ன சொன்னோம், இந்த சர்க்கிளுக்கு நேராக வந்து இந்த குவார்டர் சர்க்கிள் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்ல இது இங்கே வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறமா ஏர் மார்க்கிங் போடுவோமா. ஸோ இது எந்த ஆப்ஷனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். இப்போ 89 கொஸ்டின் தராங்க ஃப்ரெண்ட்ஸ். மிரர் இமேஜ் ஆஃப் வேர்ட் ரெஃபர். என்ன சொல்றீங்கன்னா ரெஃபர் என்ற வார்த்தையின் கண்ணாடி பிம்பம். இப்போ நான் உங்ககிட்ட காட்டுறது ரெஃபரோட மிரர் இமேஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் வந்து மிரர் லைன் அப்படின்னு நினச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படி பாருங்க, ரெஃபர் எப்படி காட்டினேன், ஆர் இ எஃப் இ ஆர் இப்படி தானே காட்டினேன். ஸோ இதுதான் இதோட மிரர். இது எத்தனாவது ஆப்ஷனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ இதுதான் இதோட கரெக்ட் ஆன்சர். ஸோ 19th கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், த வாட்டர் இமேஜ் ஆஃப் இந்த இமேஜ்னு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இந்த இமேஜின் தண்ணீர் பிம்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட்டர் இமேஜ்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதோடைய தண்ணீர் பிம்பம்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதோட தலைகீழா அப்படி இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் போட்டு ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இது எத்தனாவது ஆப்ஷனில் இருக்குது, தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். That's all friends. Like, share, subscribe பண்ணிட்டு bell button-ஐயும் click பண்ணிருங்க.